அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். எனக்கு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு உள்ளத்தில் பரிசுத்தமாக. இந்த வார்த்தை ஒரு அழைப்பல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. அதுவும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை முறை. ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்க்கிற கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16:7 கூறியது. பூவின் மனம் வெளியில் பரவது போல பரிசுத்தமான உலக கொடியாய் ஒளியிடும். உள்ளம் சுத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள் என்று மத்திய 5:8 இயேசு கூறுகிறார். உள்ளம் சுத்தமென்று வெளியில் எத்தனை நல்ல செயல்கள் செய்தாலும் அது வேறில்லா மரம் போல் ஆகிவிடும். எனவேதான் தாவீது, ஓ தேவனே, எனக்குள் சுத்தமான இருதயத்தை உண்டாக்கி உறுதியான ஆவி என்னுள்ளத்தில் குறிப்பித்தரலும் என்று சங்கீதம் 51:10 ஜெபித்தார். இதே ஜெபம் நாம் தினசரி ஜெபம் இருக்க வேண்டும். உள்ளம் பரிசுத்தி இருந்தால் பொய்க்கு இடமில்லை, சேனலை மறந்து அன்பு பொங்கும், தீமை வாடி நன்மை போக்கும். 1 பேதுரு 1:16 வேதம் கூறியது, நான் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக உள்ளத்தில் பரிசுத்தமாக இருங்கள் என்பது ஒரு அழைப்பு மட்டுமல்ல, நம் வாழ்வில் அடையாளம் இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமானால் வாழ்க்கை பரிசுத்தமாகும், வாழ்க்கை பரிசுத்தமாக உள்ளதே பெருமை. எனவே நாம் உள்ளத்தில் பரிசுத்தமாக இருந்து தேவனுக்கு மகிமைப்படுத்துவாங்க என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.